கூடிய காலத்தில் எம்மால் உமராக மாற முடியாது, உமர் இப்னு அப்துல் அசீஸாக மாற முடியாது. ஆனால் குறைந்தது நாம் மரணித்தால் 10 பேர் சொல்ல வேண்டும், நல்ல மனிதன் மரணித்து விட்டார். இதை சம்பாதிங்க. உலகத்தில் ஒரு நல்லவன் மௌத்தாகி விட்டான் என்று 10 பேர் சொன்னால், ஒரு 40 பேர் சொன்னால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான், எங்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்வான். மனிதன் சொல்லக்கூடாது தொலைந்து போய்விட்டான், நிம்மதி சந்தோஷம் இவனால் தொல்லை என்பதாக யாராவது சொன்னால் அது எங்கட மௌத்து நல்ல மௌத்தாக இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய காலம் சகோதரர்களே, ஈமானை அதிகரித்துக் கொள்வோம், பெரியவர்களை மதிப்போம், ஊரில் தொழுகையை நிலைநாட்டுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவோம், படைத்தவன் கூப்பிட்டா பள்ளிக்கு வருவோம். இன்னைக்கு சொல்றோம், நாங்க உதவி செஞ்ச ஒருவன், நாங்க பணம் கொடுத்த ஒருவன் ஏதாவது ஒரு துரோகம் செய்து விட்டால் நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன் வாய் நிறைய சொல்லுகிறார்கள், ஊர் ஃபுல்லாக ஏசுகிறார்கள். இந்த ஆரோக்கியத்தை தந்தவன் யார்? இந்த அதிகாரத்தை தந்தவன் யார்? இந்த பேச்சை தந்தவன் யார்? இந்த உயிரை தந்தவன் யார்? உணவை தந்தவன் யார்? உடலை தந்தவன் யார்? மனைவியை தந்தவன் யார்? செல்வத்தை தந்தவன் யார்? அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களா, அவனை சுஜூது செய்யாதவர்களாக எத்தனை நண்பர்கள், எத்தனை சகோதரர்கள், எத்தனை குடும்பத்தார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோமே சகோதரர்கள். எனவே இருக்கக்கூடிய காலம் இது வீணான காலம் அல்ல. அல்லாஹ்வே சொல்கிறான், உலகத்தில் சில மக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாளில் மரணித்ததற்கு பின்னால் பாவிகளுக்கு முன்னால் நான் நரகத்தை கொண்டு வருவேன். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை கொண்டு வருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். 70,000 கடிவாளம். துஜாஉ பி ஜஹன்னம் வலஹா 70,000 ஸிமாம். 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டி இழுப்பான். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். அந்த நரகத்தின் கூச்சலை, கோஷத்தை, நெருப்பு கங்குகளை பார்த்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யததக்கருல் இன்சான். சில மக்களுக்கு புத்தி வருமா? உலகத்தில் சொன்னார்களே, உலமாக்கள் சொன்னார்களே, தாயிகள் சொன்னார்களே, பெரியவர்கள் சொன்னார்களே, அந்த நரகம் இதுதான்.